பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தினம் ஒரு திருவருப்பா என்ற தலைப்பில் இனிவரும் காலங்களில் ஞானசரியை விளக்க உரை மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். ஞான சரியைனா என்ன என்பதை நாம் இப்போ சிந்திப்போம். அன்பும் ஒளிரும் ஆறறிவு நிரம்பிய மனிதர்களாய் விளங்குகின்ற எல்லோரும் நல் இன்ப வாழ்வு பெற்று ஒத்து வாழ வேண்டும் என்பது கடவுள் திரு உள்ளமாக இருக்கிறது என உண்மை மெய்ஞானிகள் ஓதுகிறார்கள். அந்த இறை இன்ப வாழ்வு இவ்வுலகில் வருவதற்கு பொருட்டு பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் பலரால் வகுத்து வழங்கப்பட்டு உள்ளன. அவைகளில் கடவுள் உண்மையை கொண்ட ஆன்ம ஞானம் படைத்தவர்கள் தந்துள்ள சன்மார்க்க ஞான நெறியை யாவருக்கும் பயன்படுவதாக உள்ளதா. இந்த ஞானத்தில் கடவுள் விளக்கம் அகத்திலே கண்டு புறவாழ்விலே விரிவித்து கொள்ளப்படுகின்றதா. மேற்படி ஞான பக்குவம் வருவதற்கும் முடிந்த அனுபவம் உண்டாவதற்கும் நான்கு படிகள் கொண்ட 4 நிலைகள் ஏற்படுத்தி உள்ளனர். அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலையும் அவற்றில் ஒன்றிலும் இந்த 4 பயின்று வர முதலில் சரியை, கிரியை, யோகம், ஞானம். கிரியையில் சரியை, கிரியை, யோகம், ஞானம். யோகத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பனவா. இந்த சரியை உலக வாழ்வில் திரு தொண்டு புரிதல் நல்ல சரியையா. பக்தி நெறியாளர் பணியை எதுவாக கொள்ளுகின்றது. உண்மை கடவுளுக்கு உயிர் உடம்பே ஆலயமாயிருப்பதால் ஆருயிர் தொண்டே அரும் சரியை என்று கொள்ள வேண்டும். 2 கிரியை. இதுபோல் தெய்வ ஆராதனை உயிர் விளக்கம் செய்தல் ஒன்றே யாதலின் அதுவே நற்கிரியையாக கொள்ளப்படும். 3 யோகம். மேல் நல் ஒழுக்கத்தோடு இருந்து அருட்சக்தியை பெறுவதே மெய் யோகமாக அமைவதா. 4 ஞானம். அந்த அருளால் உண்மை கடவுள் ஒளியில் பொருந்தி நின்று உலாவ இன்பியல் வாழ்வதே ஞான பயனா. இந்த 4 நிலையில் முறையாக பயின்றால் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்ச நிலை எய்தலாம் என்பார். உண்மையான அருட்பெரும் பதியை உணர்ந்து அடைந்து அத்வித ஆனந்த வாழ்வு பெற வேண்டிய ஒன்றே நம் குறிக்கோளாக இருக்கின்றதால் மேற்படி சாதன சாத்தியம் உண்டாக வாழ்க்கை நடத்த வேண்டும். ஒவ்வொருவரும் சாதனை முறை சத் விசாரத்தாலும் சாத்தியமுறை பராகத்தாலும் சித்தியாம் உள்ளதா. ஜீவ தயவு ஒழுக்கத்தோடு சத் விசாரம் செய்தால் நாம் 4வது ஆகிய ஞான நிலையிலே இருந்து கொண்டு சாதனை புரிகின்றதாக உணர்ந்து கொள்வோம். இதுவே ஞான சரியை நிலையா. இந்த நிலையிலிருந்து உலகை நடத்த மெய் அன்பும் மெய்யறிவும் விளைவும் கொள்ளும். இந்த நிலையில் இருந்து ஞான கிரியையும்
ஞான யோகமும் சத் விசார பயனாக விளைவு கொள்ளும். பின்னர் சுத்த தயா அனுபவத்தில் நாணமாகி பேரின்ப நிலை சாத்தியாகும். இதைத்தான் நம்முடைய திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் ஞானச்சரியை என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முதல் கூறாகிய சாதனை விளக்கம் நன்கு அருளுகிறார். இதில் சத்விசார நிலையும் இயலும் பயனும் தெல்ல தெளிய விரிவிக்கப்படுகின்றதா. புற நெறியாளர் இதுவரை காணா அநேக நெறி உண்மை நன்கு எடுத்து ஓத வந்தது இப்பகுதி. தயா வண்ணராம் பதியை முதலாய்க் கொண்டு தோன்றியுள்ளவர்கள் நாம். அந்த பதியை அனுபவத்திற்கு கொண்டு வாழ்வதற்கு சுத்த தயவு நெறியாக சூழ வேண்டியது நம் கடமையாம். இந்த நம் ஆன்மா எட்டோடு சேர்ந்து, ஆ என்றால் 8, ஊ என்றால் 2, யா என்றால் 10, 10 உருவாய் உள்ளதென கூறப்படும். இதில் 8 அகர எழுத்தாகி கடவுள் உண்மை வடிவாக உள்ளதாய் மொழியப்படும். அத்தோடு 2 உகரம் திகழ்ந்து அருள் உணர்வை விரைந்து அகர பதியை கண்டு கொள்ளுவதாம். இதுதான் யகரம் சுட்ட வந்த கடவுள் ஆன்மா உண்மை என்பன. இந்த ஞானசரியை பகுதியில் மேற்படி ஆன்ம கடவுள் அனுபவம் பெற வேண்டி உள்ளதால் அருள் துணையே முதலில் நாட்டப்படுகின்றது. அவ் அருளை கொண்டு அறிந்திடுதல் முறையே. தாயை கண்டு தந்தையை அறிந்து கொள்வது போலவா. இங்கு உகரம் அகரம் வரிசைப்படுத்தி நிறுத்திய போது ஊ கூட்டல் ஆ 28 விளங்க காண்கிறோம். 28 இந்த ஞானசரிக்கு 28 செய்யுள் வகுக்கப்பட காரணமாய் அமைந்ததா. மேலும் 28 செய்யுள்களும் அந்தாதி முறையில் அணி பெற கோவை செய்து வழங்கப்பட்டு உள்ளதா. இதின் ஒவ்வொரு பாவும் என் சீர் அடியான் வந்து 8ஆகிய அகரப்பதியினுடைய லட்சணத்தை ஞான சரியாய் 4னும் கண்டுகொள்ள உதவுகின்றதா. அன்றியும் 28 என்று கூறும்போது 2, 10, 8 என்ற ஒளி வடிவில் மட்டுமே காண்கிறோம். இது நம் தமிழ் முறையில் ஊ யா ஆ முன்பும் வழக்கில் இருந்து வந்ததா. ஆன்ம ஞானம் விளங்கிய காலம் அதுவாக இருந்தால் அப்படி ரகரமாகிய ஆன்ம 81 வெளிப்பட குறிக்கப்பட்டதா என எண்ணத் தோன்றுகிறது. அதே காரண நிமித்தம் இன்று அவ்வான்ம ஞானம் மறந்து கிடத்தலின் இந்த 28 இடையே நின்று 10 இல்லையாம்படி ஆயிற்று போலும். மேலும் கடவுள் உள்ளவனாக மறைந்து இருக்கின்றதால் அதனை எடுத்து கூற வந்த முயன்ற ஞான நூலே மறை என ஏம்பினார் போலும் அந்த மறையிலே மறைந்து கிடக்கும். மறைபொருளாகிய கடவுளை அறிந்து அடைவதற்கு உரைநட நூலாக செய்யப்பட்ட ஆகமங்கள் செம்பொருள் சிவபதியை காட்டி கூட்டி வைக்கும் சைவ ஆகமங்கள் 28 என்பார். ஆகமங்கள் ஒவ்வொன்றும் பெரும் கலை ஞான பெட்டகங்களாக இருப்பன. அக்கலை ஞானங்களை ஓய்ந்து பற்றி பயன் காண்பது எளிதல்ல. இவற்றுக்கு வேண்டி எத்தனை கலைக்கூடங்கள், சிற்ப ஆலயங்கள், குரு பீடங்கள், சன்னிதானங்கள், அவற்றுக்கான நூல் முதலையனவும் விக்கிரகங்கள் முதலவும் எனவும் குரு மகா சன்னிதானங்களும் ஆசிரியர்களும் தோன்றி உள்ளார்கள். இவர்களாலும் பன்னெடுங்காலம் பயிற்று வைக்கப்படும் கடைபிடித்து ஒழுக விதிக்கப்படும் அந்த மாமறை ஜோதியை கண்டு அடைவது அருமையாய் இருக்கின்றதா. ஏனெனில் இவ்வகம் வழியில் சென்றவர்கள் கடுமையான கட்டுப்பாட்டு உடைத்து கண்ட பயன் அற்புதமாய் புறந்ததாய் நின்று விட்டதா. புறபக்தி
வழிபாட்டுக்கு பலவாகிய தந்திர மந்திர சாஸ்திர தோத்திர நூல்கள் பெருகின. ஆனால் படிப்படியாக நேர்ந்ததாம். உண்மையை கூற வந்த யோக ஞான கலைகளும் கூட மனிதனை அகத்தில் முழுகடித்து விட்டன என செய்வது அவை புறத்திலே ஓரளவு சிறப்போடு வாழ வைத்தன. சிறிது காலம் பின்னர் ஒடுங்கி விட்டதாம். ஆகம நெறிகண்ட உண்மை பூரணமாக வெளிப்பட்டு பயன்படவில்லையா? ஏக தேச வெளிப்பாட்டால் ஏக தேச சித்தி நலன் காணப்பட்டது உண்மையே. மேலும் அந்த ஆகம நெறி உலக பொது நெறியாக கூடாது போயுது. ஏனெனில் அது அகமிருக்கும் ஒன்றான உண்மையிலிருந்து அநேகமுறம் விரியவில்லை. புற சூழலால் பலவாகி தோன்றி ஒன்றான நிலைபேறு அறியக்கூடாது மறைந்ததாம். இது சமயம் சுத்த சன்மார்க்க அநேக நெறி தோன்றி உள்ளதால் மறை ஆகமம் வழங்கற்குரிய மான் பொருள் நம் கைவர பெறுவோமாக. அதற்காக நம் திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் வேதத்தின் அந்தமும் ஆக மந்தங்களின் உரைக்குரிய அனுபவ அருட்பெரும் பொருளை இந்த ஞான செறியை மாலையிலே 28 அருட்ஜோதியை மணியாக பதித்து ஒளிர வைத்துள்ளார். எவரும் சமய சார்பு கொண்டு நோகாது அருட்பெரும் பதியே உள்ளவாறு கண்டு அடையவும் நோக்கத்தோடு இம்மாலையை பன்முறை நன்முறையில் ஓதுதல் வேண்டும். அங்கனம் ஓத ஓத ஒருமை உண்டாம். அந்த ஒருமையிலே தயவு நிகழும். தோன்றும்போது உண்மையெல்லாம் விளங்கும். ஞான சரியே இதுதான் என உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்கும். இதில் அடங்கிய 28 பாடல்கள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் விளக்க செய்ய முற்படுவோம். இங்கு குறிக்கப்பட உள்ளது புறச்சான்றுகள் பல கொண்ட விரிவான உரையாகாது. அஃது கால அறிஞர் ஏராளமாய் தருவார்கள். அவற்றால் நமக்கு அக உண்மை சிறிதும் விளங்காது, பெரும் நன்மையும் உண்டாகாது. அருள் வேண்டும் நமக்கு. அவ்வருளை கொண்டு காண அகச்சான்று போதுமானதாய் வழங்கப் பெறுகின்றதாம். இந்த அநேக மாலையிலும் மற்ற நம் வள்ளல் தந்துள்ள பாக்களிலும் நம் ஒவ்வொருடைய அகத்திலுமே ஒளிர்கின்றது உண்மையான அகச்சான்று. அந்த ஒப்பற்ற அகச்சான்றாம் தயா பெரும் ஜோதி ஒன்றி நின்று இங்கே இச்செயலுக்கு மெய்ப்பொருள் காணலாகின்றது. ஆதலால் இவ்வுரை துணையால் கடவுள் தயவும் அத்தயவால் அநேக ஆனந்த அனுபவம் பெற்றுக்கொள்வீர்கள். பொருள் விளக்கம் எளிதாக காணலாம். கண்டுகொண்டால் திருவருட்பாவின் இதயம் இதுவே என தெரிந்து கொள்ளலாம். உலகுக்கு ஆண்டவர் அருள் வெளிப்படுகிற சமயம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றார். திருவருட்பாவினுடைய இதயம்தான் ஞானச்சேரி என்ற கருத்தை மரணமில்லா பெருவாழ்வினுடைய உரை விளக்கமாக இனி வருங்காலங்களில் 28 பாசுரம் 28 பாடல்கள் குறித்து சாமி சரவணானந்தா அவர்கள் சொன்ன கருத்தை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வேளையில் ஏக இறைவனை எண்ணி ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த ஏக இறைவனே அருட்பெரும் ஜோதியே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருள செய்த
திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திர வாழ்த்தலையை இந்த வான்காந்தத்தில் கலைக்கவிட்டு மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.